ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் சின்ன வெங்காயம் 7, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போடலாம். சோம்பு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கவும் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் விழுது, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஜாரில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோட நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதும் வெங்காய விழுதும் ஸ்மெல் நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி சேர்த்துக்கலாம். வெள்ளை சுண்டலை 7 to 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் சுடு தண்ணி யூஸ் பண்ணி ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கிளறி விடணும். சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி அரைச்ச மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா தூள் எடுத்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் அளவுக்கு வேக விடணும். நீங்கள் நார்மலாக இப்போ வெள்ளை சுண்டலை ஊற வச்சிங்கன்னா ஒரு 5 to 6 விசில் வச்சுக்கோங்க. நான் சுடுதண்ணியில் வச்சு ஊற வச்சதுனால 3 விசில் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ குக்கர் விசில் இறங்கினது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி பூரிக்கு தேவையான சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.